சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சியாகி அதாவது காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடமான மீன ராசியிலிருந்து அவருடைய சொந்த வீடான காலபுருஷன் தத்துவப்படி முதல் ராசிக்கு மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் பயிற்சியாகி அவருடைய பயண காலங்கள் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 45 நாட்கள். அந்த 45 நாட்கள்ல இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 1/6/2024 சனிக்கிழமை இந்த செவ்வாய் பயிற்சியானது. செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா மேச வீடான காலபுருஷ தத்துவப்படி முதல் வீட்டில் செவ்வாயுடைய வீட்டில் சொந்த வீட்டில் செவ்வாய் இருக்கு. சூரியன், சுக்கிரன், புதன், குரு 4 கிரகங்கள் ரிஷப வீட்டில் இருக்கு, 2ஆம் வீட்டில். கேது பகவான் அவருடைய 6ஆம் இடமான கன்னி வீட்டில் இருக்காரு. சனி பகவான் கும்பத்தில் இருக்காரு. ராகு மற்றும் மீனத்தில் இருக்கு. இந்த 12 ராசிக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் எப்படிப்பட்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். அரும்பெரும் சாதனைகளை செய்ய வல்ல துணிச்சலையும் தைரியம், வீரியம் இதெல்லாம் அளிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தம்பியுடையான் படைக்கஞ்சான் சொல்றோம்ல, தம்பி என்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா இவரின் பலம் அமைந்தால் மட்டுமே, ஒரு சாதகமான ஒரு பலம் அமைஞ்சால்தான் சொந்தமா சுயமா ஒரு வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே யோசிக்க முடியும். அப்ப இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாருங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி காலபுருஷனின் தத்துவப்படி 2வது ராசி. இந்த 2வது ராசி இந்த செவ்வாய் பயிற்சியானது நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வர்றார் செவ்வாய் பகவான். அப்ப இந்த விரயஸ்தானத்துக்கு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையில உங்களுக்கு மைனஸும் சேர்ந்தா பிளஸ்ன்னு சொல்ற மாதிரி தான், நல்லதை தான் செய்யும், எந்த விதத்தையும் குறைபாடு இருக்காது. ஆனா இந்த நேரத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா 12ல செவ்வாய் இருந்துச்சுன்னா அது தோஷத்தை கண்டிப்பா குறிக்கும். அதை ஏதேனும் சுப கிரகங்கள் பார்க்குது இல்ல ஒரு இடக்கிற இடத்தை பொறுத்து அது தோஷமா தோஷம் இல்லையான்னு முடிவு பண்ணலாம். இந்த ரிஷபராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் எப்படிப்பட்டவர்? முதல்ல செவ்வாயினுடைய நிலை என்ன, செவ்வாய் எப்படிப்பட்ட கிரகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அரும்பெரும் சாதனைகளை செய்ய வல்ல துணிச்சலையும் தைரிய வீரியத்தையும் அளிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா தம்பியுடையான் படைக்கஞ்சான் சொல்றோம்ல, அந்த தம்பின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகமே செவ்வாய் தான். இந்த கிரகங்கள் அடிப்படையில தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். அப்ப இது பார்த்தீங்க அப்படின்னா பலம் பொருந்திய ஒரு கிரகம்னு சொல்லலாம். தைரியம், அதாவது நல்ல ஒரு உணர்வுகள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய பலம் தான் அது. இவரின் பலம் அமைந்தால் மட்டுமே சுயமாக ஒரு வீடு கட்டுவதற்கான ஒரு விஷயமே யோசிக்க முடியும். இது ஒண்ணு. சகோதரக்காரகன் என்று அழைக்கப்படுவார். சகோதரன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் முதல்ல நம்ம சொன்னோம், தம்பியுடையான் படைக்கு அஞ்சான். இதுல ஆபத்தான காரியங்கள், இவருடைய வேலை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஆபத்தான காரியங்களை கூட துணிச்சலா இறங்கி செய்யக்கூடிய ஒரு தைரியம் வீரியம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவானுக்கு உண்டு. விபத்து, கண்டம், அதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களுக்கு உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் பார்த்தீங்க, எதிரிகள், விதவை, போர்க்களம், வெடிபொருட்கள், ஆபத்தான நெருப்பு, உடலில் ரத்த ஓட்டம், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய காரகம். இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உடல்ல ஓடக்கூடிய உஷ்ணம், இந்த உஷ்ணம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தான்.
அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய இந்த கொப்பளங்கள், அம்மை நோய், அதாவது வர்றோம்ல, கொப்பளங்கள், அம்மை நோய், இது எல்லாமே வந்து செவ்வாயுடைய காரகம். பேராசை, அதீத காமம், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காம உணர்வுகள் அதிகமா, காம கொடூரன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் செவ்வாய் தான் காரகன். அவருடைய தைரியம், வீரியம் அதிகமாக ஆக அதனுடைய நிலைகள் எல்லாமே அதிகரிக்கப்படும். திருட்டு குணம் இருந்தாலும் அதுவும் செவ்வாய் தான். அப்போ அவர் செவ்வாய் வந்து எப்படி அமைகிறாருங்கிறத வச்சுதான் நல்லவனா கெட்டவனாங்கிறதே அவனை முடிவு பண்ண முடியும். ஒரு ஆண்மகன் செவ்வாய் எந்த நிலையில அமையுதோ அவனுடைய நிலையை வச்சுதான் நல்லவனா கெட்டவனான்னு முடிவு பண்ண முடியும். இதே ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம சுக்கிர பயிற்சி பார்த்தோம்ல, சுக்கிர பயிற்சியில ஒரு சுக்கிரன் எந்த நிலையில இருக்குங்க பொறுத்துதான் மனைவி நல்லவங்களா கெட்டவங்களா, அவர்களுடைய சுபாவம் என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும்னு சொல்லி சொன்னோம். இந்த பெண் ஜாதகத்துல இந்த செவ்வாய் எந்த நிலையில இருக்கோ, நல்ல நிலையில இருக்கா, கெட்டு போய் இருக்கா, இல்ல அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் கணவன் வரக்கூடிய குணாதிசயங்கள், நல்லவனா கெட்டவனா முடிவு பண்ணக்கூடிய விஷயம் செவ்வாயை வச்சுதான் பண்ண முடியும். அப்போ ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய, அதாவது இந்த விஷயங்கள் எல்லாமே செவ்வாயுடைய காரகம் எந்த நிலையில இருக்கும் அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து தீய எண்ணங்கள் போன்றவற்றெல்லாம், இதெல்லாமே அதுதான் தீய எண்ணங்கள், இது எல்லாமே அதுதான். மேலும் மனை வீடுகள் போன்றவற்றை அழிப்பவரும் அவர்தான். காவல்துறை, இராணுவம், படை வீரர்கள், இவர் எல்லாமே செவ்வாயுடைய காரகம். மருத்துவமனை, ஒரு டாக்டர் இருக்காரு, அந்த மருத்துவமனை டாக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்டருக்கு செவ்வாயினுடைய அனுக்கிரகம் இருந்தா மட்டும்தான் அவர் அறுவை சிகிச்சை அப்படிங்கிற லெவலுக்கு போக முடியும். அப்ப அந்த செவ்வாய் அனுக்கிரகம் இல்லை அப்படின்னா அவர் அந்த நிலைமைக்கு போறதுக்கான வாய்ப்பு கம்மி. அப்ப அந்த அறுவை சிகிச்சை உள்ளதுக்கு அந்த செவ்வாயுடைய காரகம் கண்டிப்பாக வேணும். செவ்வாயோட இணையும் கோள்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா யுத்தத்தில் ஈடுபடும். எந்த இதா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட இணையக்கூடிய கோள்கள் யுத்தத்துல ஈடுபட்டு அந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுரும். அந்த நிலைக்கு தள்ளப்பட்டாலுமே அதுல எந்த கிரகம் தோல்வி அடையுதோ, தோல்வி அடைந்த கிரகம் தன்னுடைய சுய பலனை இழக்கும். சுய பலனை இழக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயும் சனியும் கூடி நிற்க அல்லது சேர்ந்து பார்க்கும் பாவகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மிரள வைக்க முடியும். செவ்வாயும் சனியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிக்கக்கூடிய கிரகங்கள் வந்து இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நின்னாலும் சரி, அந்த நின்று பார்க்கக்கூடிய பாவகமா இருந்தாலும் சரி பாதிப்புக்கு உள்ளாகும் கண்டிப்பா. இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா பூமியில பிரளயங்கள் ஏற்படும், நிலநடுக்கம், சுனாமி போன்றவற்றிற்கு எல்லாமே இந்த செவ்வாய் தான் காரகர். மனித உடலினை துச்சமாக மதிக்க கூட மாட்டார்கள். அதாவது ஒரு செவ்வாய் வந்து பலவீனமாக அமைய பெற்றால் ஒரு மனிதனுடைய உயிரை துச்சமாக கூட மதிக்க மாட்டாங்க. குலகாரன்னு சொல்றோம்ல, அது எப்படி வருது? செவ்வாய் தான் காரகர். அப்போ ஒரு கிரகம் வந்து இந்த 12 கிரகங்கள்லையும் இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான ஒரு பலனை கொடுக்குது. அது ஒவ்வொரு வகையான நன்மையும் கொடுக்குது, தீமையும் கொடுக்குது. அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னென்ன வலிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிகளுக்குமே ஒரு பொதுப்படையான பலனை சொல்றோம். நம்ம பொதுப்படையான பலனா இருந்தாலும் அது ஒரு பாதி அளவுக்கு பொருந்தும். ஆனா இந்த, அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம், சின்ன வயசுல இருந்தே ஒரு படிப்பு திறமைகள், ஒரு நல்ல பிள்ளையா வருது அப்படின்னு ஒரு பேர் வாங்குறேன் அப்படின்னா செவ்வாய் சாதகமா இருக்கு. வயசுல வரையிலேயே பள்ளிக்கூடத்திலேயே அவன் கெட்ட பேர் வாங்குறான் அப்படின்னா செவ்வாய் வந்து பலவீனமா இருக்குன்னு அர்த்தம். அவன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு முடிவு பண்ணக்கூடிய விஷயம். எப்படி பண்ண முடியும்? அவரவருடைய விதி ஜாதகத்தை வச்சு. அவரவருடைய விதி ஜாதகத்துல அவர் செவ்வாய் வந்து சாதகமா இருக்காரா பாதகமா இருக்காருங்கிறத வச்சுதான் நம்ம வந்து முடிவே பண்ண முடியும். விதி ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்காரா கெட்டு போயிட்டாரா இதை நம்ம பார்க்க முடியும். அப்ப அதை வச்சுதான் அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை அமைகிறது. அதாவது ஒரு பெண் ஜாதகத்துல மாப்பிள்ளை வந்து எந்த நிலையில அமையும் அப்படிங்கிறதே நம்ம அதை பார்க்க முடியும். அப்போ உங்களுக்கு
உங்களுடைய ஜென்மம் விதி எல்லாமே வந்து ஜனன ஜாதகம் தான். அதை பாருங்க, அதை பார்த்து தான் நல்லது கெட்டது தெரிஞ்சுக்க முடியும். சரி, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு செவ்வாய் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசிக்கு உங்களுக்காக 12ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுடைய ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன், சுக்கிரன், புதன், குரு, தேவ குருவான முற்றிலும் சுபக்கிரகமான குரு பகவானும் அசுர குருவான சுக்கிர பகவானும் சேர்ந்து ஆட்சி பலம் பெற்று சூரியனோட சேர்ந்து பண்றதுனால கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், கவர்மெண்ட் வேலைகள், கவர்மெண்ட்ல வேலை பார்த்தாலும் ப்ரமோஷன்கள், சம்பள உயர்வுகள், இது எல்லாம் முன்னேற்றம் ஏற்படும். அது இல்லாம இந்த புதன் எல்லாமே படிப்புக்கு சொந்தக்காரரு, ஒரு பத்திரம் பாவகம், நிலத்துக்கு சொந்தக்காரரு, நரம்பு சம்பந்தமான வியாதிகள், இது எல்லாமே நல்லதா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். குருவானவர் வந்து பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு அந்த புதன், சுக்கிரன், சூரியன் 3 கிரகங்களுமே 7ஆம் பார்வை மட்டும். இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அப்ப இந்த கிரகங்களுடைய வேலையுமே மாதக்கோள்களான, அதாவது 45 நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். இந்த மிச்ச கோள்கள் 3மே வந்து சூரியன், சுக்கிரன், புதன்லாம் 1 மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள். புதன் வந்து அதை விட கம்மியாகவும் ஆகும். அவருடைய நிலை வக்கரமாகாம இதாம இருந்துச்சு அப்படின்னா அந்த நிலை சொல்லலாம் நம்ம. அப்போ இது எல்லாமே 5ஆம் பார்வையா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 5ஆம் இடத்தை கன்னி வீட்டை பார்க்குது, உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குது, உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குது. 5 அப்படிங்கிறது குழந்தைகள் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். இது எல்லாமே வந்து நல்லது நடக்கணும். படிப்பு, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இடம் தான் படிப்பு, அடிப்படை கல்வின்னு சொல்லலாம். இந்த குழந்தை பேரு, காதல், திருமணங்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்தை சொல்லலாம். உங்களுக்கு இந்த குழந்தை நீண்ட நாள் இல்லை, குழந்தை பேர் உண்டு. 7ஆம் பார்வையா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய களத்திர ஸ்தானமான 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஆண் பெண் யாரா இருந்தாலுமே திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். இதுவரை நீண்ட நாள் ஆகியும் திருமணமே ஆகலை, அவங்க கல்யாணம் தடை தாமதம் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 9ஆம் இடம். 9 அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் அப்பாவுடைய ஸ்தானம். அப்பாவின் வழியில் வரக்கூடிய சொத்துக்கள், அப்பாவின் வழியில் வரக்கூடிய பண வரவு செலவுகள், அது இல்லாம அப்பாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல்நல குறைபாடுகள், இது எல்லாமே நல்ல முன்னேற்றத்துக்கான வழிவாய்ப்புகளை தேடி கொடுக்கும். மொத்தத்துல இந்த பார்வை என்பது உங்க ராசியில இருந்து பார்க்கறதுனால இவ்வளவு நாள் கழிச்சு குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ம குருவா வந்திருக்காரு. ஜென்ம குருவா இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள் கொஞ்சம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். இந்த பார்வை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5, 7, 9ங்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். 9ஆம் இடங்கிறதுனால வெளியூர், வெளிப்பயணங்கள், வெளிநாடு சம்பந்தமா இந்த மாதிரி கைகூடும். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா காதல் திருமணங்கள் கண்டிப்பாக கைகூடும். சரி, இந்த ரிஷபராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் 3 நட்சத்திரங்கள். கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால களத்திரஸ்தானம், அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியூர், வெளிப்பயணங்கள், ப்ரமோஷன்கள், வேலையிலே இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னா வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. சூரியனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமா இருக்கும். அப்போ அவங்கள பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ரிஷபராசிக்கு. சரி, இந்த செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 12ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணுவார்? ரோஹிணி என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 3ஆம் வீட்டு அதிபதி. அவர் வந்து உங்களுடைய ராசியில வரும் பொழுது அவருடைய நிலை என்ன அப்படின்னா உச்சம். ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா அதனுடைய பலன் வந்து 0%. அதே ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா அதனுடைய நிலை வந்து 100%. இதே ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா அதனுடைய நிலை வந்து 200 மடங்கு பலனை அள்ளித்தரும்.
அப்போ உங்களுக்கு இந்த ரிஷபராசியில ரோஹிணி நட்சத்திரத்துல வரும் சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம். அது செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12ல வர்றதுனால இந்த செவ்வாயினுடைய வழிபாடு, அதாவது முருகப்பெருமானுடைய வழிபாடு நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதாவது செவ்வாயுடைய நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 நட்சத்திரம் ஒரு ராசியில வரும், இன்னொரு 2 நட்சத்திரம் ஒரு ராசியில வரும். அதாவது அதை நம்ம சொல்றது காலற்ற நட்சத்திரம், உடலற்ற நட்சத்திரம், தலையற்ற நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லுவோம். அது என்னென்னங்கிறத அப்புறமா பார்ப்போம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரங்கிறதுனால இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு நல்ல சாதகமா இருக்கு, பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.